இருடி உன் கொழுப்பை எப்படி அடுக்கிறேன்னு வரட்டு என் பையன். இந்த நான் பெத்த எரும மாடு ஒண்ணு மத்த நேரத்துலலாம் 6 மணிக்கு டான்னு வந்து நிற்கும். இன்னைக்கு பாரு 7 மணி 8 மணி ஆக போகுது, இன்னும் காணும். எதுக்கு நான் சண்டை போட போறேங்கிறதே மறந்து தொலைஞ்சிட்டேன். சை கருமாந்திர பிடிச்சவன் வந்து தொலைகிறானா பாரு. மா வந்துட்டான். கடவுளே, மா என்னம்மா ஏமா அழுவுற? அடிக்க வரானா அவன் பொண்டாட்டி. கடவுளே, நான் என்னத்த சொல்ல, கொஞ்ச நேரத்துல அடிச்சு மிதிச்சு போட்டுருப்பாடா. ஏமா லத்தாவா? அவ அப்படி செய்ய மாட்டாமா, என்னம்மா? ஆமாப்பா, அவ செய்ய மாட்டாப்பா, சும்மா பொய் சொன்னேன். பைத்தியம்ல எனக்கு, சும்மா உட்கார்ந்து அழுவுறேன். போப்பா போ, எனக்கு யார் இருக்கா கேக்குறதுக்கு? இந்த மனுஷனும் ஊர்ல இல்ல. லதா வாங்குங்க. என்ன செஞ்ச நீ? அம்மாவை அடிக்க போனியா? யாரு, நானா? உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க, அவங்க அழுது நான் பார்த்ததே இல்ல. என்ன நடந்துச்சு? எங்க காலையிலங்க ஏதோ கொஞ்சம் லேட்டா எழுந்துச்சுன்னு சமையல் கட்டுக்கு வந்தேங்க. மூஞ்சிய முகத்தையும் காமிச்சாங்க. அதுக்கு தான் கேட்டேன், ஏன் இப்படி மூஞ்சிய முகத்தையும் காமிக்கிறீங்கன்ட்டு. அதுக்கு அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. வாயை மூடிட்டு உள்ள போ. நீ ஏதோ சொல்ல போய் தான் அவங்க இப்படி அழுது இருக்காங்க. என்னைக்குமே இப்படி அழ மாட்டாங்க, கத்திட்டாவது கிடப்பாங்க தவிர அழ மாட்டாங்க. வாயை மூடிட்டு போ. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப என்ன நம்ப மாட்டீங்களா? இல்லனா கூப்பிட்டு வச்சாத விசாரிங்கங்க. நான் எதுமே செய்யலங்க. வாயை பொத்திட்டு போன்னு சொன்ன. என்ன சொன்ன? என்னையும் என் பொண்ணையும் போய் உள்ள போய் வாங்குடி, வாங்கு நல்லா.